ஓகே. ஸோ நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓஆர்னா என்ன, எல்பிபினா என்ன, ஒரு எல்பிபியை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் நேற்று ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் நான் செஞ்சு காமிச்சேன். ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதை லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக மாற்றி நான் எழுதி காமிச்சேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி செஷனில் என்ன பார்க்க போகிறோம், நேற்றே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், ஒரு எல்பிபி எடுத்துகிட்டு நான் இன்னொரு மாடல் செஞ்சு காமிக்கிறேன், அண்ட் அதுக்கப்புறம் நான் அடுத்த மெத்தடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்னொரு மாடல் சம் தான் இது. ஸோ இதில் வந்து என்னால் அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியல அந்த கொஷினை. ஸோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி கூகுள் கிளாஸ் ரூம்னா அந்த கொஷின் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன், அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த கொஷின் என்ன அப்படிங்கிறத அதை எடுத்து கையில் வச்சு படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். என்ன அந்த கொஷினில் இருக்குது அப்படின்னா, the manager of an oil refinery must decide on the optimum mix of two possible blending processes of which the inputs and the outputs production runs as follows. Okay. ஸோ அதில் ஒரு கீழே ஒரு டேபிள் இருக்குது. அதில் இந்த ப்ராசஸ் 1 அந்த ப்ராசஸ் 2 அதில் ஒரு டேபிள், அந்த க்ரூட் ஏ க்ரூட் பி, அதாவது க்ரூட் ஆயிலிருந்து கேசோலின், க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோல் எடுக்கிறது. ஸோ கேசோலின்னா பெட்ரோல், க்ரூட் ஆயிலிருந்து கேசோலின் வர்றது. அண்ட் அதுக்கப்புறம் த மேக்ஸிமம் அமௌண்ட்ஸ் அவைலபிள் ஆஃப் க்ரூட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் 250 யூனிட்ஸ் அண்டு 200 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது க்ரூட் ஏ வந்து அவைலபிள் 250 யூனிட்ஸ் தான் இருக்குது, க்ரூட் பி 200 யூனிட்ஸ் தான் இருக்குது. The market demand shows that at least 150 units of gasoline X and 130 units of gasoline Y must be produced. மார்க்கெட்டில் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னா, க்ரூட் ஏலேருந்து வர்ற அந்த கேசோலின் எக்ஸ் வந்து 150 யூனிட்ஸும், க்ரூட் பியிலேருந்து வர்ற அந்த கேசோலின் ஒய் வந்து 130 யூனிட்ஸும் இருக்குது. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, க்ரூட் ஏ க்ரூட் பி ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு 2 டைப் ஆஃப் கேசோலின் கிடைக்குது. இது ஒரு வேரியண்ட்டு, இது ஒரு பர்டிகுலர் மிக்சரில் மிக்ஸ் பண்ணால் கேசோலின் எக்ஸும், பர்டிகுலர் மிக்சரில் மிக்ஸ் பண்ணால் கேசோலின் ஒய்யும் கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து அதில் மார்க்கெட் டிமாண்ட் சொல்லியாச்சு. அண்டு த ப்ராஃபிட்ஸ் பெர் ப்ரொடக்ஷன் ரன் ஃப்ரம் ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2 ஆர் ₹4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபார்முலேட் த ப்ராப்ளம் ஃபார் மேக்ஸிமைசிங் தி ப்ராஃபிட். ஓகே. இதை வந்து இன்னொரு தடவை படித்து பாருங்கள். அந்த ப்ராப்ளம் நோட்டில் எழுதினீங்கன்னா ஒரு வாட்டி படித்து பாருங்கள். என்னென்னா, ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்குது. அந்த ஆயில் ரிஃபைனரியில் வந்து க்ரூட் ஏ க்ரூட் பி 2 டைப் ஆஃப் க்ரூட் ஆயில்ஸ் இருக்குது. அந்த 2 டைப் ஆஃப் க்ரூட் ஆயில்ஸில் இருந்து 2 டைப் ஆஃப் கேஸ்லின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ரெண்டு டைப் ஆஃப் க்ரூட் ஆயிலோட அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் 2 டைப் ஆஃப் கேஸ்லினோட டிமாண்ட் இருக்குது. அந்த ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2ல் வர்ற அந்த ப்ரைஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபியில் அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு 2 minutes டைம் எடுத்துங்க. அதில் அந்த ப்ராப்ளமை தெளிவாக படித்து பாருங்கள். நான் இங்கே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதியிருக்கேன், அதை வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்குது. அந்த ஆயில் ரிஃபைனரியில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த 2 டைப் ஆஃப் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறது க்ரூட் ஆயில் ஏ, க்ரூட் ஆயில் பி. ஸோ அதோட அவைலபிலிட்டி இது வந்து 6 யூனிட்ஸ் 4 யூனிட்ஸ் போட்டோம்னா நமக்கு அவுட்புட்டில் கேசோலின் எக்ஸ் 6 யூனிட்ஸும் கேசோலின் 9 வந்து கேசோலின் ஒய் வந்து 9 யூனிட்ஸும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேசோலின் ஏ அண்ட் கேசோலின் பி இந்த 5 and 6 இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம்னா கேசோலின் எக்ஸும் கேசோலின் ஒய்யும் நமக்கு 5 யூனிட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ வேரியபிள் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ராஃபிட் எதை பொறுத்து வருதோ அதை தான் நம்ம வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் நமக்கு இந்த கேசோலின் ஏ கேசோலின் பி அல்லது க்ரூட் ஆயில் ஏ இதெல்லாம் வாங்குறதுனால நமக்கு ப்ராஃபிட் வரப்போகுதா, அல்லது இந்த 2 ப்ராசஸ் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கேசோலினால ப்ராஃபிட் வரப்போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஆயில் ரிஃபைனரியில் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த 2 ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் வர கேசோலினோட கவுண்ட்டு, இந்த ப்ராசஸில் வர கேசோலினோட கவுண்ட். ஸோ அதை பொறுத்து தான் அதனுடைய ப்ராஃபிட்டு டிசைட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வேரியபிள்ஸ் இங்கே கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அண்ட் இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா மினிமைசேஷன் ப்ராப்ளமான்னு செக் பண்ணணும். ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட்ஸை பற்றி பேசுகிறோம். ஸோ ப்ராஃபிட்ஸ்னு வரையில் ப்ராசஸ் 1ஆல் வர ப்ராஃபிட் வந்து நமக்கு ₹4 அண்ட் ப்ராசஸ் 2ஆல் வர ப்ராஃபிட் வந்து நமக்கு ₹5. அப்போது ₹4 அண்டு ₹5. ஓகே. ஸோ இதில் வந்து ப்ராசஸ் 1ல் நமக்கு ₹4 ப்ராஃபிட் கிடைக்குது, ப்ராசஸ் 2ல் ₹5 ப்ராசஸ் கிடைக்குது. அதாவது ப்ராசஸ் 1 மூலமாக வர்ற கேசோலின் மூலமாக நமக்கு ₹4 ப்ராஃபிட், ப்ராசஸ் 2 மூலமாக வர்ற கேசோலினில் ₹5 ப்ராஃபிட். அப்போ எதை நம்ம வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லெட்
x1 and x2 ஒண்ணா போகுமே. So x1 be the number of units of gasoline produced by process 1. Okay, and x2 ங்கிறது என்னது? be the number of same by process 2. ஓகேயா? ஸோ அவ்வளோதான். இப்போ x1 x2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதெல்லாம் இதுக்கான கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதோட அவைலபிலிட்டி அண்ட் இதோட மார்க்கெட் டிமாண்ட். ஸோ அவைலபிலிட்டின்னு பார்க்குறப்போ இதெல்லாம் நம்ம கூட இன்புட் ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி பார்ப்பாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த இன்புட்டை ரெடியூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ ப்ராசஸ் 1 ப்ராசஸ் பியில் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்னு பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுற க்ரூட் ஏ அண்டு க்ரூட் பி இது ரெண்டுமே வந்து நான் க்ரூட்னு சொல்கிறது க்ரூட் ஆயிலிருந்து நமக்கு கேசோலின் வருது இல்லையா? ஸோ அந்த க்ரூட் ஏ க்ரூட் பி இது ரெண்டுமே வந்து நமக்கு இன்புட்டு. இது என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் இதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் இதை வந்து கேசோலின் எக்ஸ் அண்ட் கேசோலின் ஒய் இது வெளியே வர ப்ராடக்ட் அண்ட் இதை முடிஞ்ச வரைக்கும் அதிகப்படுத்த ட்ரை பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக இதுக்கான அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஆப்வியஸாக ப்ராடக்ட்டை பொறுத்து தான் ப்ராஃபிட்டை பொறுத்து தான் இருக்கும். அதாவது 4x1 + 5x2 இது மட்டும் எழுதுனா போதுமா? என்ன எழுதணும்? மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இது நான் ஆக்சுவலாக இதை அழிச்சிடலாம் நினைக்கிறேன். அழிச்சு புதுசாக இருந்தேன் அண்ட் இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுத போகிறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படியே எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லலாம். ஓகே, இந்த டேபிள் வச்சே கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 4x1 + 5x2 ஆச்சா? அண்ட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ். எதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்டு? ஃபர்ஸ்ட் க்ரூட் ஏங்கிறது 6 யூனிட்ஸ் அண்ட் 5 யூனிட்ஸ். ப்ராசஸ் 1க்கு 6 யூனிட்ஸ் தேவைப்படுது, ப்ராசஸ் 2க்கு 5 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஸோ ப்ராசஸ் 1ல x1 நம்பர் ஆஃப் கேசோலின் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு 6 டைம்ஸ் x1 அந்த நம்பர் ஆஃப் க்ரூட் தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி ப்ராசஸ் 2 மூலமாக ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த x2 கவுண்ட் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோமோ அதுக்கும் இன்ட்டு 5. ஸோ அந்த இது தேவைப்படும். அதனால ஸோ 6x1 + 5x2 இது என்னது? இன்புட்னா என்னது? ஓவரால் அவைலபிலிட்டி 250 தான் இருக்குது. அப்போ 250க்குள்ளே பண்ணால் ப்ராஃபிட் வருமா, 250 தாண்டி போனால் ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ 250க்குள்ளே வந்தாலும் நமக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். 250க்குள்ளே அப்படிங்கிறப்போ less than or equal to 250 இது கன்ஸ்ட்ரெயின்ட் 1. அண்ட் அடுத்து அதே மாதிரி க்ரூட் பி என்னது? 4 யூனிட்ஸ் 6 யூனிட்ஸ் இதோட ஓவரால் அவைலபிலிட்டி 200. ஸோ ஆப்வியஸாக அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணாலும் வர்றது கவுண்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். கவுண்ட் என்னது? இந்த அவுட் ப்ராடக்ட் நம்ம எடுத்த வேரியபிள்ஸ் x1 அண்ட் x2. ஓகே, ஸோ அப்போ 4x1 + 6x2 அண்ட் இதுவும் என்னது? இன்புட்டுங்கிறப்போ நமக்கு இந்த இருக்கிற ரிசோர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அதிகமாக போச்சுன்னா ப்ராஃபிட் வராது. அப்போ less than or equal to 200. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இது முடிச்சாச்சு. இது வந்து அவுட்புட். ஸோ இதுவும் அதே தான். நம்பர் ஆஃப் கேசோலின் ப்ரொடியூஸ்டு வந்து x1 ப்ராசஸ் 1ல் வருது x1, ப்ராசஸ் 2ல் வருது x2. இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கேசோலின் எக்ஸ் கேசோலின் ஒய் ரெண்டுமே பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்த க்ரூட் ஏ அண்ட் க்ரூட் பி. நம்ம எடுத்த x1 x2 என்னன்னா ப்ராசஸ் 1 மூலமாக அவுட்புட்டாக வர்ற க்ரூட் ஆயில். அப்போது ப்ராசஸ் 1ல் இந்த யூனிட்ஸ் எடுத்தோம்னா 6 + 9 அதாவது நமக்கு 15 யூனிட்ஸ் வரும். ஸோ அந்த யூனிட் தான் நமக்கு தேவையான x1. ஸோ அதை வச்சு இதை எழுதணும் அப்படின்னா 6x1 + 5x2 அண்ட் இது என்னது? அவுட்புட்னா மார்க்கெட் டிமாண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது? 150 இருக்குது. அப்போ 150னா மார்க்கெட் டிமாண்ட் 150 இருக்கும்போது கேசோலின்னா அது ஒன்றும் கெட்டு போகிற பொருள் கிடையாது. 150க்கு மேலே போச்சுனாலும் நமக்கு அது ப்ராஃபிட் தான். அப்போ இது இன்க்ரீஸ் கூட ஆகலாம். அதனால் > 150. அண்ட் அதே மாதிரி இங்கே 95 இதுக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்வியஸாக தான் இது நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ்னால் இது x1 இது x2ன்னு வச்சுட்டோம்னா அப்போ 9x1 + 5x2 which is > 130. அண்ட் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறது என்னது? நம்பர் ஆஃப் யூனிட் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு பை ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2. அப்போது அதில் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூ -5 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க நம்ம யாருமே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதனால் x1 and x2 should be non-negative in the sense greater than or equal to 0. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான
எல்பிபி, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இதுதான் இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம இதை வச்சு எல்பிபி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், எது மூலமாக ப்ராஃபிட் வருதோ அதுதான் வேரியபிள். ஓகே, அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சில கேஸில் அது ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அது பர்டிகுலர் கேஸை பொறுத்து அந்த கேஸை கரெக்டாக ஸ்டடி பண்ணி கரெக்டாக அதுக்குண்டான வேரியபிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த எல்பிபியை சால்வ் பண்ணுறது, அதாவது சால்விங் இன் எல்பிபி. ஒரு எல்பிபியை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. அதில் நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் இந்த செமஸ்டர் படிக்க போவோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம், எல்பிபியாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம் ரியல் லைஃப் ப்ராப்ளமை. இதை எவ்வளோ நம்பர் ஆஃப் x1 எவ்வளோ நம்பர் ஆஃப் x2 ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும். ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் இன்வால்வ்ட் இன் சால்விங் இன் எல்பிபி. ஒரு எல்பிபியை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு சொன்னாலும் லீனியர் ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். வழக்கமாக நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்குள்ள நமக்கு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வருது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அதனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்கல் மெத்தட். இதை இந்த செஷனில் பார்ப்போம். அண்ட் அடுத்தது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அண்ட் மூணாவது பிக் எம் மெத்தட். அண்ட் நாலாவது டூ ஃபேஸ். அண்ட் அஞ்சாவது வேற என்னது, டியூயல். அதை ஒரு டியூவல் ப்ராப்ளமாக மாற்றி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. இதுலேயே இன்டீஜர் ப்ரோக்ராமிங்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இன்டீஜர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வர்ற ஆன்சர் இன்டீஜராக இருக்குங்கிற மாதிரி. ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது. கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், அது பிக் எம் மெத்தட். டூ ஃபேஸ் உங்கள் சிலபஸில் இருக்கான்னு தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போயிடலாம் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடுக்கு போயிடலாம். கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எல்பிபி கொடுத்துட்டாங்கன்னா அந்த எல்பிபியை நம்ம கிராஃபாக போட்டு அந்த கிராஃப் மூலமாக அதுக்கு சொல்யூஷன் அப்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, அதாவது கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் ஓவரால் அவுட்லைனாக இப்போதைக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நல்லா ஸ்டடி பண்ணணும். அது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா மினிமைசேஷன் ப்ராப்ளமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ செக் அண்ட் ஸ்டடி. அண்ட் ரெண்டாவது அந்த கன்ஸ்ட்ரைன்ஸை ஈக்குவேஷனாக மாற்றணும். கன்ஸ்ட்ரைன்ஸை ஈக்குவேஷனாக மாற்றணும். அது இன்இக்வாலிட்டி இருக்கும், லெஸ் தென்னா கிரேட்டர் தான்லாம். ஸோ ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அண்ட் மூணாவது அந்த ஈக்குவேஷனை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த லைனை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். அண்ட் நாலாவது ஃபீசிபிள் ரீஜன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் அஞ்சாவது சொல்யூஷன் சொல்லணும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இது ஆக்சுவலாக புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், நான் இதை இப்படி தான் பிரித்து சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அது மேக்ஸிமைசேஷனாக மினிமைசேஷனாக ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும், எத்தனை வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அண்ட் இது முக்கியமான விஷயம், ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை எப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதில் 2 வேரியபிள் இன்வால்வ் ஆகிருந்தால் மட்டும்தான் முடியும். ஐதர் x1 x2 ஆர் y1 y2 2 வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம போட போகிற கிராஃப் எல்லாமே 2 டைமென்ஷனல் கிராஃப். அதனால் ஸோ இப்போ சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி வேகாக இருக்கும், ஆனால் பார்த்தா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போய்டும், அது பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவேஷனாக மாற்றணும், ஈக்குவேஷனை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதில் ஃபீசிபிள் ரீஜன் ஃபைண்ட் பண்ணணும், கடைசியாக சொல்யூஷன் சொல்லணும். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா maximize z
is equal to 4x1 plus 3x2 subject to the constraints. இடம் இல்லாதனால அப்படியே மேலே எழுதுறேன். 2x1 plus x2 less than or equal to 1000 and x1 plus x2 less than or equal to 800 and மூணாவதா 0 less than or equal to x1 less than or equal to 400, 0 less than or equal to x2 less than or equal to 700. Yeah. So இதான் வந்து given problem. இதில் x1 x2 greater than or equal to 0. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் முதல்ல என்ன சொன்னேன், என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஸ்டெப் 1. ஸோ இட் இஸ் அ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஆச்சா? ஸோ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் நம்ம கடைசியாக மேக்ஸிமைஸ் தான் பண்ண போகிறோம். அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை நம்ம ஒரு பாயிண்டாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? சாரி, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக மாற்றணும். ஈக்குவேஷனாக மாற்றினா ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக போகிறேன். ஸோ 2x1 + x2 is equal to 1000. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் x1 + x2 is equal to 800. இப்போ ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ கிராஃபில் ஒரு ஈக்குவேஷனை, ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, அந்த பாயிண்ட்ஸ், வேரியஸ் பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ணி எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் 3 இதை கிராஃபாக மாற்றுவோம் இல்லையா? ஸோ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. நீங்கள் கேட்கலாம், இது ரெண்டே நான் எழுதுல அப்படின்னு. அதே ஈக்குவேஷனாக மாற்றி எழுதிடுவோம். எழுதுனா என்னது, x1 is equal to 400, x2 is equal to 700. அவ்வளோதான். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இதை அவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லை, ஈஸியாக கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஸோ x1 ஆக்சிஸில் 400 எங்கே இருக்கோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டோம்னா அதுதான் x1ஓட கிராஃப். x2 ஆக்சிஸில் 700 எங்கே இருக்கோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டோம்னா அதுதான் x2ஓட கிராஃப். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக, ஒரு லைனாக ரெப்ரசென்ட் பண்ணணும் கிராஃபில். எப்படின்னா, 2 பாயிண்ட் வேணும் இல்லையா? ஸோ அந்த 2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் x1 = 0ன்னு போடுங்க. x1 = 0ன்னு போட்டால் என்ன வரும், 2x1. ஸோ இது 0 ஆகிடும். 2x1ங்கிற இடத்துல 0 போட்டுட்டு ப்ளஸ் x2 is equal to 1000. அப்போது நம்ம ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் எழுதணும் அப்படின்னா ஒரு ஆர்டர்டு பேர். ஃபஸ்ட்டு x1க்கு என்ன போட்டோம், 0. அண்ட் x2க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 1000. ஸோ 0 அண்ட் 0,1000. x1க்கு 0 போட்டோம், x2க்கு 1000 வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் x1 + x2 இருக்கா? இதை வந்து ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு லைனாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ x1க்கு 0 போட்டதுக்கப்புறம் இதே ஈக்குவேஷனில் x2க்கு 0 போடுவோம். ஸோ x2க்கு 0 போட்டோம்னாவும் இந்த இடம் மட்டும் 0 ஆகிடும். அதாவது 2x1 + 0 = 1000. அப்போ 2x1 is equal to 1000, x1 is equal to 500. ஓகே. ஸோ இப்போ இதை ஒரு பாயிண்டாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்ட் நான் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்லாம் டிக் பண்ணிக்கிறேன். 0,1000 அண்ட் அகைன் இங்கே x1க்கு 500, x2க்கு நம்ம என்ன போட்டோம், 0. ஆச்சா? ஸோ இதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, x1க்கு 0, ஈக்குவேஷன் 2ல் x1க்கு 0. x1க்கு 0 போட்டால் என்ன வரும், x2 is equal to 800. இங்கே 0 போட்டால் 800 வரும். அப்போ அந்த பாயிண்ட் என்னது நமக்கு 0,800. அண்ட் அதே மாதிரி x2க்கு 0 போடணும். ஸோ x2க்கு 0 போட்டால் நமக்கு x1 is equal to 800. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஈக்குவேஷன் 2ல் x2க்கு 0 போட்டால் நமக்கு x1 is equal to 800 வரும். இதை ஒரு பாயிண்டாக எழுதணும் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா 800,0 எழுதிடலாமா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இதை மாற்றி வச்சுருக்கோம். எது, x1, 400 இருக்கா? ஸோ x1க்கு 400 இருக்குது, அது ஒரு ஈக்குவேஷன். x2க்கு 700 இருக்குது, அது இன்னொரு ஈக்குவேஷன். ஆச்சா? ஸோ இதை எப்படி கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இதை ஃபுல்லாக அழிச்சிடுறேன். நீங்கள் எழுதுறது அப்படின்னா பாஸ் பண்ணி எழுதிக்கலாம், அல்லது இந்த வீடியோ யூடியூப்பில் தான் இருக்கும், திரும்ப அதை பார்த்து ஓரளவுக்கு எழுதிக்கலாம். ஓகே. இப்போ இதை கிராஃபாக போடுவோம். ஸோ கிராஃபாக போடுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு கிராஃப் போடணும் இல்லை? ஸோ கிராஃபுக்கு நமக்கு 2 ஆக்சிஸ் வேணும். நம்ம வழக்கமாக x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ன்னு போடுவோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்னன்னா
நமக்கு x1 ஆக்சிஸ் அண்டு x2 ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதை வந்து பிளாக்லேயே ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்லாம் எழுதிப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது 0,1000 அண்டு 500,0. ரெண்டாவது பாயிண்ட்டு 0,800 அண்டு 800,0. மூணாவது x1 is equal to 400னா அந்த ஆக்சிஸில் x2 ஓட வேல்யூ என்ன அர்த்தம் 0. அப்போது 400,0. அண்ட் நாலாவது பாயிண்ட்டு x2 is equal to 700 அப்படின்னா அந்த ஆக்சிஸில் x1 ஓட வேல்யூ 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ 0,700. ஸோ இந்த கிராஃபாக போடும்போது நமக்கு ஆக்சிஸ் வேணும் இல்லையா. ஸோ இது x2 ஆக்சிஸ், இது x1 ஆக்சிஸ். நான் ஆக்சுவலாக இது ஒரு தனி கிளிப் பார்த்தாங்க. இந்த சாஃப்ட்வேரில் போட்டால் ஒரு மாதிரி கிராஃப் வரும், இங்கே நான் போடுறது ஒரு மாதிரி வேகாக இருக்கும். ஸோ ஒருத்தர் அப்படி தான் நீங்கள் நோட்டில் போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு யூனிட் எடுக்கணும். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே 1000 வரைக்கும் போகுது இல்லையா. ஸோ அதனால் நான் 100 எடுத்துக்கிறேன். இங்கே 100, 200, 300, 400, 500 and 800 தேவையா. ஸோ 600, 700, 800, இந்த இடத்துல 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 100, 200, 300, ஸோ இங்கே 800 வரைக்கும் தேவை. 400, அப்ராக்சிமேட்டாக இங்கே ஒரு 800 இருக்குன்னு வச்சுக்கோம். அண்ட் இங்கே 1000 இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கிராஃப் போட போகிறோம். ஸோ கிராஃப்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நமக்கு என்ன லைன் கிடச்சிது, என்ன பாயிண்ட் கிடச்சிது 0,1000 அண்ட் 500,0. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,1000. x1 ஆக்சிஸில் நமக்கு 0. x1 ஆக்சிஸில் 0 எங்கே இருக்கும். ஓகே, ரீசனல் ரீஜன் மார்க் பண்ணுறோமா. ஸோ x1 ஆக்சிஸில் 0 எங்கே இருக்குது, இங்கே. ஓகே, ஸோ x1 ஆக்சிஸில் 0, x2 ஆக்சிஸில் நமக்கு 1000. அப்போ அந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கும். ஸோ இது என்னது 0,1000 அண்ட் 500,0. x1 ஆக்சிஸில் 500, x1 ஆக்சிஸில் 500, x2 ஆக்சிஸில் 0. அப்போ அந்த பாயிண்ட்டு இதுதான். ஓகே, ஸோ அப்போ இது 500,0. ஒரு ஈக்குவேஷன்லேருந்து 2 பாயிண்ட் எடுத்தோம். நல்லா ஞாபகம் இருக்கா. எப்படி 2 பாயிண்ட் எடுத்தோம், x1க்கு 0 போட்டோம் அண்ட் அகைன் அதே மாதிரி x2க்கு நம்ம என்ன போட்டோம் 0 போட்டோம். ஸோ இப்போது அப்படி போடும்போது நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கிடச்சிது. அந்த பாயிண்ட்டை கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கோம். அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அந்த கிவன் ஈக்குவேஷனோட லைன். இப்போ வந்து 2 பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே அப்ராக்சிமேட்டாக ஜாயின் ஆகிடும். ப்ராப்பராக கிராஃப் போட்டு இதை தனியாக ஒரு கிளிப்பாக போடும்போது தானே இப்போதைக்கு இந்த செஷனில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் 0,800 ஒன்று, 800,0. அப்போது x1 ஆக்சிஸில் 0, x2 ஆக்சிஸில் நமக்கு 800. இந்த 800 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இதுதான் என்னது 0,800. அண்ட் அதே மாதிரி x1 ஆக்சிஸில் 800, x2 ஆக்சிஸில் நமக்கு 0. அப்போ இந்த பாயிண்ட் இது 800,0. ஆச்சா. ஸோ இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2 பாயிண்ட் கிடச்சிது. அதுதான் 0,800 அண்டு 800,0. ஸோ இதை வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஈக்குவேஷன் 2ஓட லைன். ஓகே, ஸோ அதுதான் ஈக்குவேஷன் 2ஓட லைன். இதை எப்படி ஜாயின் பண்ணலாம், இப்படி ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1ஓட லைன் அண்ட் இது ஈக்குவேஷன் 2ஓட லைன். அண்ட் மூணாவது ஈக்குவேஷன், ஸோ அதில் என்ன இருந்துச்சு, வெறும் 0 less than or equal to 400 மட்டும் இருந்துச்சு. 0 less than or equal to x, x1 less than or equal to 400 மட்டும் இருந்துச்சு. ஸோ x1 is equal to 400ங்கிற லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் x1 ஆக்சிஸில் 400 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுது 400க்கு நேரம். ஸோ இந்த 400க்கு நேரம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து x1 is equal to 400. இது தேர்ட் ஈக்குவேஷனோட லைன். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது, x2 is equal to 700. x1 ஆக்சிஸில்
400க்கு நேராக போட்டால் அது x1 is equal to 400. x2 equal to 700னா எங்கே வரும்? இங்கே வருமா? நல்லா பார்த்து சொல்லணும். இது x1 ஆக்சிஸ். நான் சொன்னது x2 equal to 700. ஃபோர்த் ஈக்குவேஷனும் நல்லா பார்க்கணும். ஸோ ஓகே, ஃபோர்த் ஈக்குவேஷன் x2 equal to 700னால 700 எங்கே இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்த 400க்கும் 800க்கும் நடுவில் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது வேறு பக்கம் இருக்குமா? ஸோ இப்படி. ஸோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன் 700க்கு நேரம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ரீகால் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ன்றதுனால நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க, மேக்ஸிமைசேஷனா மினிமைசேஷனான்னு பார்த்தோம். அண்ட் அதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவேஷனாக மாற்றணும். அந்த ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருந்துச்சு. அதில் ஒரு வேரியபிளை 0 பண்ணி இன்னொரு வேரியபிளுக்கு வேல்யூ எடுத்தோம். ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஸோ x1 0 பண்ணி x2க்கு 1000 வந்துச்சு, x2 0 பண்ணி x1க்கு 1000 வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து 2 பாயிண்ட் எடுத்தோம். அந்த 2 பாயிண்ட்டையும் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணோம். ஸோ இங்கே 500,0 அண்டு 0,1000 அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணோம். அதுதான் நமக்கு கொடுத்த ஈக்குவேஷனோட லைன். ஓகே, ஸோ இப்படி அதே மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ப்ரொசீட் பண்ணி இங்கே வந்துட்டோம். சிங்கிள் கன்ஸ்ட்ரெயின்னா x1 is equal to 700 அப்படின்னு இருந்துச்சுன்னா x1 ஆக்சிஸில் 700க்கு நேரம் லைன் போடணும். நம்ம கொடுத்த ப்ராப்ளம் 400 இருந்துச்சு, அப்போது 400க்கு நேரம் லைன் போடணும். அதே மாதிரி x2க்கு 700க்கு நேரம் லைன் போடணும். இப்படி ஒரு கிராஃப் ரெடி பண்ணிட்டோம். அப்ராக்சிமேஷன் தான், ஏன்னா நம்ம பேப்பரில் தான் போட போகிறோம். கிராஃப் ஷீட்டில் இருந்தால் போடலாம், எக்ஸாம்ஸில் கிராஃப் ஷீட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாமில் கிராஃப் ஷீட் இல்லை, நம்ம வந்து இதை வச்சு அப்ராக்சிமேட்டாக தான் போடணும். ஓகே, ஸோ இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீசிபிள் ரீஜியன், அடுத்த பாயிண்ட் தானே சொன்னேன், ஃபீசிபிள் ரீஜியன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்த உடனே அந்த ஈக்குவேஷனில் நம்ம இன்இக்வாலிட்டிஸை ஒமிட் பண்ணிட்டோம். இன்இக்வாலிட்டிஸ்னானது இந்த லெஸ் நார் ஈக்குவல் டு கிரேட் நார் ஈக்குவல் ஒமிட் பண்ணிட்டோம். ஈக்குவேஷனாக மாற்றி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுற ரீஜியன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட ஈக்குவேஷன் எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். அதுக்கு தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட ஈக்குவேஷன் இது. ஸோ இந்த லைனு ரெப்ரசென்ட் பண்ணதுலேயே அந்த லைனை நல்லா நோட் பண்ணிங்க. இந்த லைனில் அந்த ஈக்குவேஷன் இருக்கும், எது 2x1 + x2 ≤ 1000 அப்படின்னு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருக்க இன்இக்வாலிட்டி என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போது இந்த லைனுக்கு லெஸ் தெனாவோ ஈக்குவலாகவோ இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ரீஜனுக்குள்ளே வரும். ஸோ இந்த லைனுக்கு லெஸ் தென்னா எங்கிட்டு பார்க்குறது, இங்கிட்டு பார்க்குறதா அங்கிட்டு பார்க்குறதா, டவுட்டே வேண்டாம். இந்த லைனு எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் 500 டச் ஆகுது, இந்த பக்கம் 1000 டச் ஆகுது இல்லையா? ஸோ இந்த 500க்கு லெஸ் தெனா ஈக்குவல்ட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸில் எந்த பக்கம் இருக்கும்? ஸோ இந்த பக்கம் இருக்கும் ஆப்வியஸாக. அண்ட் இந்த பக்கம் 1000க்கு லெஸ் தெனா அல்லது ஈக்குவலாக இருக்க பாயிண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் அப்படியே கீழே இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுலேயே நம்ம பாசிட்டிவ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துருக்கோம், நெகட்டிவ் ஆக்சிஸ் எடுக்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 வேரியபிளுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால நம்ம பாசிட்டிவ் ஆக்சிஸ் மட்டும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு லெஸ் தெனாவோ ஈக்குவலாகவோ இருக்க மாதிரி ரீஜியன்ஸ் அதை நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன்னு வைங்க. ஸோ இப்படி ஒரு லைன் போட்டு நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் என்னது, ஃபர்ஸ்ட் லைனுக்கு லெஸ் தெனாவோ ஈக்குவலாகவோ இருக்கிற ரீஜியன்ஸ். ஸோ இது ப்ராப்பராக நான் கிராஃப் போட்டு உங்களுக்கு அப்புறம் தனியாக கிளிப்பாக போடும்போது தானே, இப்போதைக்கு இதை நோட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சுட்டா ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பார்க்கணும். அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த லைனுக்கு நேராக கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, அதுலேயே லெஸ் நார் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் இங்கே, இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன், அதாவது இங்கே நோட் பண்ணிக்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். இதில் வந்து இந்த லைனுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அப்போ இதில் 800 கீழே இருக்கலாம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும், அங்கே 800 கீழே இருக்கலாம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் அதில் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் நம்ம மார்க் பண்ணும்போது இதில் இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன்னா அதில் வேறு ஆங்கிளில் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை இப்படி மார்க் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 400. ஸோ மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் இதுக்கு லெஸ் தெனாக இருக்க மாதிரி நம்பர்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கு லெஸ் தென் அப்படின்னா அதை வேற டைரக்ஷனில் நோட் பண்ணிப்போம். ஸோ இப்படி பண்ணிப்போமா.
ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது, லெஸ் than or equal to 700. ஸோ லெஸ் than or equal to 700னா எந்த லைன் இங்கே இருக்குது, ஃபோர்த்து கன்ஸ்ட்ரெயின்ட். 700 கீழே இருக்க நம்பர்ஸ்லாம் இப்படி கீழே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வேறு டேரக்ஷன் ஒரு லைன் போட்டு நோட் பண்ணிப்போம். அதை வெர்டிக்கலாக போடுவோமா, அது நான் போடலை. ஓகே. ஸோ அப்போ இதை வெர்டிக்கலாக போடணும். ஓகே. ஸோ இதை வந்து நான் போர்டுன்றனால இப்படி லைன் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஷேட் கூட பண்ணிக்கலாம். ஓவரால் ஐடியா என்னங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் நீங்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம், என்ன இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு கிராஃப் போட்டாரு, அந்த கிராஃப் எப்படி இவரே அடிச்சு வச்சிருக்காரு அப்படின்லாம் நினைக்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபீசிபிள் ரீஜன், இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட் வரணும் இல்லையா. ஸோ அந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பாயிண்ட் நமக்கு எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா லைனும் நம்ம ரீஜன் மார்க் பண்ணோம் இல்லையா, வெர்டிக்கல், ஹரிசாண்டல், இந்த கிராஸ் எல்லாமே ஒரு சைடு குமுலேட்டிவாக இருக்கும். நல்லா கிராஸ் பண்ணி பாருங்க. எங்கே உங்களுக்கு கிளம்ஸியாக தெரியுது அப்படின்னு பார்த்தா அது தனியாக மார்க் பண்ணணும்னா பிளாக்ல மார்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே இங்கேருந்து இங்கே எல்லாமே, அண்டு அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு கீழே, அதுக்கப்புறம் இங்கே இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் எல்லா லைனுமே மீட் பண்ணுது. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அர்த்தம் என்னன்னா, இந்த எல்லா கன்ஸ்ட்ரெயினும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரீஜியன் இது. ஓகே. இது இந்த லைன் கிடையாது, என்னன்னா இப்படி. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு தேவையான feasible region. ஸோ இப்போ feasible region எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இது ஆக்சுவலாக நம்ம விரலை வச்சு ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அதனால நான் ஒரு லைன் போட்டு காமிச்சேன், அதை ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இந்த எல்லா கண்டிஷனும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு லெஸ் தென் ஆகும் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் எங்கே இருக்குது, இதுதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு லெஸ் தென் ஆகும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ரீஜன் எல்லாமே வந்துடும். ஆனால் அதே மாதிரி செகண்ட் லைனுக்கு லெஸ் தென் ஈக்குவல் டு. ஸோ இதில் வந்ததில் நமக்கு இது கட் ஆகிடும் அண்ட் இது கட் ஆகிடும். ஸோ இந்த லைனுக்கு, ரெண்டாவது லைனுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்து ரெண்டாவது லைனுக்கும் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் கம்மியாக இருக்குன்னா இது மட்டும் வந்துடும். அண்ட் அடுத்து மூணாவது, இந்த மூணாவது லைனுக்கு கம்மியானா, ஸோ இது ஆப்வியஸாக இது ரெண்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனதில் இதுக்கும் கம்மியாக இருக்கிறது இந்த அதே தான். ஸோ அது இந்த லைனோட ஜாயின் ஆகிக்கும் இல்லையா. ஸோ மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இந்த லைனோட ஜாயின் ஆகி இப்படி வந்துடும். ஸோ இதுக்கு தான் நான் கிராஸ் செக் பண்ண சொன்னேன். ஓகே. ஸோ அப்போது இதுதான் நமக்கு தேவையான அந்த feasible region. அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்க்கணும். ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு இப்போ ஆல்ரெடி வந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுவோம். இதை வந்து 0 ஓன்னு வச்சுப்போம். இது ஏ, இது பாயிண்ட் பின்னு சொல்லலாம், அண்ட் இது சின்னு சொல்லலாம். அண்ட் எங்கே, ஓகே அவ்வளோதானா, இந்த லைன் கீழே. ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இது டி சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஏபி, சாரி எங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏபிசிடி, அண்ட் இது ஒரு பாயிண்ட் இ. ஸோ ஆக மொத்தம் நமக்கு 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த feasible regionோட பார்டரில் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஜஸ்ட் அ மினிட். ஸோ போர்டில் இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன்லாம் என்ன, ஒரு கிராஃபை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளாக கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நம்ம ப்ளஸ் 2ல் படித்தது. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் ஓன்ற பாயிண்ட் என்னது நமக்கு 0,0. ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்ற பாயிண்ட் என்னன்னு தெரியுமா, தெரியாதா, நல்லா பார்க்கணும். ஸோ ஏன்ற பாயிண்ட் என்னது இங்கே தான் நோட் பண்ணியிருப்போம், நல்லா பார்த்தா தெரியும். x1ல் இங்கே நமக்கு 400 இருக்குது, x2ல் 0. அப்போது ஏன்ற பாயிண்ட்டு 400,0. அண்ட் அதுக்கப்புறம் பீன்ற பாயிண்ட் என்னன்னு தெரியுமா, தெரியாது. ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் சின்ற பாயிண்ட்டும் என்னன்னு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் டின்ற பாயிண்ட்டும் என்னன்னு தெரியாது. ஈன்ற பாயிண்ட் தெரியும். ஈன்ற பாயிண்ட் என்னது, இங்கே இருக்கிற பாயிண்ட்.
700 இருக்கா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஈன்ற பாயிண்ட். அதில் x2 வந்து 700, x1 வந்து 0. ஸோ x2 700 அண்ட் x1 0. ஆச்சா. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி, சி அண்ட் டி. ஒரு 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 2 லைனோட ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் வர சொல்யூஷன் தான் அந்த பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிக்கு வருவோம். இந்த பியை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. பிங்கிற பாயிண்ட் எந்த 2 லைனோட இன்டர்செக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். இது எந்த 2 லைன் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இங்கே அடிச்சுனா ஓகே. ஓ சாரி, இங்கே வந்து ப்ளூ. ஸோ பின்றது வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு தான் நான் இங்கே நோட் பண்ண சொன்னேன். ஸோ நல்லா ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா எந்த பாயிண்டோட லைன் அப்படின்னா, ஸோ எந்த லைனோட பாயிண்ட் அப்படின்னா அப்படியே நேராக வந்தோம்னா ஈக்குவேஷன் 1ஓட பாயிண்ட். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்கு நமக்கு 2x1 plus x2 is equal to 1000. ஓகே. ஈக்குவேஷன் 3 அடுத்து இருக்கு. இந்த பியில் இன்டர்செக்ட் ஆகிற அடுத்த லைன் என்னது அப்படியே அப்படி ட்ரேஸ் பண்ணணும். கரெக்டாக 2 பாயிண்ட் 2 லைன் தான் வந்து இன்டர்செக்ட் ஆகும். 2க்கு மேலேனா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது எனி 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படியே இப்படியே வந்தோம்னா இது ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்னது x1 is equal to 400 அப்படி தானே. எஸ், ஈக்குவேஷன் 3 x1 is equal to 400. ஆனால் இது ரெண்டையும் சால்வ் பண்ணி x1 x2 வேல்யூ எடுத்தோம்னா அதான் நமக்கு தேவையான வேல்யூ. ஸோ இதில் x1 is equal to 400 இருக்குது. இதை அப்படியே கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2 times 400 plus x2 is equal to 1000. ஸோ 2 times 400 வந்து 800. அந்த 800 அந்த பக்கம் போச்சுன்னா 1000 minus 800. அப்போ x2 என்ன வந்துச்சு 1000 minus 800 which is 200. ஓகே. ஸோ இது 800 அந்த பக்கம் போச்சுன்னா minus 800. 1000 minus 800 200. நாங்கள் இடம் இல்லைங்கிறனால கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுறேன் பார்த்துங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து பின்ற பாயிண்ட்டு x1க்கு 400, x2க்கு 200. ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் என்னது x1க்கு 400 அண்ட் x2க்கு 200. ஓகே. ஸோ அடுத்து பின்ற பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சி. சி வந்து எந்த 2 லைனோட இன்டர்செக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா அது அகைன் ஈக்குவேஷன் 1ல் ஒரு லைன் வருது அண்ட் ஈக்குவேஷன் 2 வருது. ஈக்குவேஷன் 2 என்ன இதை அடிச்சிடவா இல்லை இருக்கட்டும் பார்ப்போம். இல்லை வேண்டாம் அடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த சி வந்து எந்த லைனோட இன்டர்செக்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம். ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்ன x1 plus x2 is equal to 800. ஆச்சா. ஸோ இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். எப்படி 2 லீனியர் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது? ஆப்வியஸாக நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. என்ன பண்ணலாம், நிறைய ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நான் அதில் சிம்பிளாக இப்படி சிம்பிளிஃபை பண்ணுற மெத்தடே போயிடுவோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு வேரியபிள் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஈக்குவேட் பண்ணால் x2 இருக்கா. ஸோ ஃபுல்லாக திருவிட்டால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா x2 minus x2 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு 3x1 is equal to இங்கே என்ன வரும் 1000 minus 800. அப்போ 200. அப்போ x1 is equal to 200 by 3. அடுத்த நல்லா யோசிச்சு பார்க்கணும். கரெக்டான வாட்டி செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஒழுங்காக கவனிக்கிறீங்களா இல்லையா? எஸ். என்னது 2x1 minus x1 போட்டிருக்கேன். ஆனால் நான் என்ன எழுதியிருக்கேன் 3x1. ஓகே. ஸோ அப்போ அது தப்பு. என்ன வரும் ஜஸ்ட்டு x1 2x1 minus x1 நமக்கு என்னது வெறும் x1 தான் which is equal to 200. ஓகே. ஸோ x1ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. x2ஓட வேல்யூ தெரியுமா? தெரியாது. x2ஓட வேல்யூ என்ன அகைன் இதில் கொண்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் ஈஸியாக இருக்க மாதிரி இங்கே ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போது x1க்கு 200 plus x2 அப்படியே which is equal to 800. ஸோ இதுலேருந்து x2 is equal to 600 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னது, அதாவது சீன்ற பாயிண்ட். x1க்கு என்ன எழுதணும் 200 அண்டு x2க்கு 600. ஓகே. ஸோ இப்போ டின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக ஒரு பேப்பர் எடுங்க. இந்த டின்ற பாயிண்டில் எந்த 2 லைனோட ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நானே சொல்கிறேன் என்னென்னா டின்ற பாயிண்டில் இப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா எஸ் இது 4th ஈக்குவேஷன். 4th ஈக்குவேஷன் என்னது இதை அழிச்சிடவா? ஓகே, இதை அழிச்சிடுவேன். அண்டு 4th ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு
fourth equation x2 is equal to 700 and அதே மாதிரி வேற எந்த லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் x1 plus x2 is equal to 800. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி எனக்கு நீங்கள் இப்போ x1 x2 வேல்யூ சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி x1 x2 வேல்யூ சொல்லி எந்த டீன்ற பாயிண்ட் என்ன வரும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணு. சால்வ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. x2 is equal to 700, x1 plus x2 800 இருக்குது, அவ்வளோதான். இந்த x2 700 கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 800 minus 700, அப்போ x1 is equal to 100 அப்படின்னு கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ அந்த டீன்ற பாயிண்ட் என்னது நமக்கு x1க்கு 100, x2க்கு 700. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, ஒரு ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷன் இஸ் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த கன்ஸ்ட்ரெயினில் இருக்க இன்இக்வாலிட்டியெல்லாம் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம். எப்படி ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் x1 0 பண்ணால் x2க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், 0 பண்ணது வந்த வேல்யூ ஒரு பாயிண்ட். அண்ட் x2 0 அதே ஈக்குவேஷனில் x2 0 பண்ணால் x1க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 0 பண்ணது வந்தது அது ஒரு பாயிண்ட். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு, மூணாவது ஈக்குவேஷனுக்கு, நாலாவது ஈக்குவேஷனுக்கு. ஸோ நமக்கு 4 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சுன்னா 4 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சுன்னா 2 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு 2 பாயிண்ட் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த 2 பாயிண்ட்டை இந்த கிராஃபில் பிளாட் பண்ணிக்கணும். ஸோ அந்த 2 பாயிண்ட் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்டையுமே ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த ஈக்குவேஷனோட லைன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸும் நம்ம இங்கே பிளாட் பண்ணிவிட்டு அந்த இன்இக்வாலிட்டியை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ லெஸ் தான் ஈக்குவல்னா லெஸ் தென், கிரேட்டர் தென். ஸோ அது எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் எல்லாத்துக்குமே லெஸ் தென், இந்த எல்லா லைனுக்குமே லெஸ் தென்னாக இருக்கிற மாதிரி ரீஜன் நமக்கு செஞ்சு பார்த்துக்கிட்டே வரையில நமக்கு இந்த ரீஜன் வந்துச்சு இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபீசிபிள் ரீஜன். ஸோ ஃபீசிபிள் ரீஜன்னா நமக்கு சொல்யூஷன் வர்ற மாதிரி ஒரு ரீஜன். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா feasible region. ஓகே, ஸோ இந்த feasible region தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் வர்ற மாதிரி இருக்க ஏரியா. ஓகே, ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தோம். அது எல்லாமே ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த ரீஜன் தான் இதுக்கு பேர் feasible region. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதில் அந்த எட்ஜஸை நோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த பாயிண்ட் அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதில் எந்தெந்த பாயிண்ட்லாம் தெரியும்னு நோட் பண்ணோம். ஸோ இந்த 0வில் ஆரம்பித்து எல்லாமே, அண்ட் இது ஏன் பாசிட்டிவில் இருக்குன்னா நம்ம எழுத போகிற 2 வேல்யூமே பாசிட்டிவில் தான் வாங்கணும், அதனால். ஓகே, ஸோ இது தெரியும் 0,0 அண்ட் இது பாயிண்ட் ஆக்சிஸ் மேலேயே இருக்குங்கிறதுனால இங்கே 400 அண்டு 0, x1க்கு 400, x2க்கு 0, அண்ட் இதுவும் ஆக்சிஸ் மேலே இருக்குது. மற்ற 3 பாயிண்ட்டுமே ஆக்சிஸ் மேலே இல்லை, மிடில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டு எந்த 2 லைனோட இன்டர்செக்ஷனில் இருக்கோ அந்த 2 லைனோட ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர்ற x1 அண்டு x2. ஸோ அதான் வந்து அந்த பாயிண்ட்ஸ், அதை தான் இங்கே இவ்வளோ நேரம் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இவ்வளோ நேரம் ஓவராலாக பண்ணது. அண்ட் இதில் இப்போ சொல்யூஷனுக்கு பார்ப்போம். ஸோ கடைசியாக ஃபைனலாக சொல்யூஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், இந்த கிராஃபு அப்படியே இருக்கட்டும். கிராஃப் அனுப்பிச்சிடலாம், எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸு, அது இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் என்ன சொன்னேன், சொல்யூஷன் இல்லையா. சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயினில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 4x1 + 3x2. அச்சா,
ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே x1 x2 பதிலாக அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேபிள் மாதிரி போட்டோம்னா இங்கே பாயிண்ட்டு, இங்கே இசட்டோட வேல்யூ. ஸோ அந்த பாயிண்ட் என்னது நமக்கு 0,0, இந்த பாயிண்ட் 0. ஸோ இதில் x1க்கு 0, x2க்கு 0. அப்போ என்ன வரும், நமக்கு 0ன்ற வேல்யூ ஆன்சராக வரும். அண்ட் அகைன் அடுத்தது ஏன்ற பாயிண்ட் 400,0. ஓகே, இது z டிவைட் பை 0 மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு டேபிள். ஸோ இப்போ எக்ஸுக்கு 400 போடணும், ஒய்க்கு x2க்கு 0 போட்டுடணும். ஸோ அப்போது 4 × 400 1600 வரும். இது 0 ஆகிடும், ஏன்னா 400,0 அப்படின்றதால. சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஓரமாக பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 4 டைம்ஸ் எக்ஸுக்கு வந்து பதிலாக 400, 3 டைம்ஸ் x2க்கு பதிலாக 0, அப்போ 1600. ஓகே, அண்ட் அதே மாதிரி என்னன்னா இந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பீன்ற பாயிண்ட் வந்து 400,200. அப்போது x1க்கு 400 போடணும், x2க்கு 200 போடணும். அப்போது 4 டைம்ஸ் 400 ப்ளஸ் 3 டைம்ஸ் 200 என்ன வரும், 4 4 16, 1600 ப்ளஸ் 600 நமக்கு 2200 வரும். அண்ட் அடுத்து அதே மாதிரி சீன்ற பாயிண்ட் என்னது 200,600. ஸோ அதே மாதிரி அடுத்து x1க்கு 200, x2க்கு 600. அப்போ 4 டைம்ஸ் 200 ப்ளஸ் 3 டைம்ஸ் 600. 4 2s are 800 ப்ளஸ் 3 6 are 1800. இது ரெண்டே ஆட் பண்ணால் 2600. ஸோ அப்போ சீன்ற பாயிண்ட்ல நமக்கு 2600. அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி டீன்ற பாயிண்ட்டுக்கு சொல்லுங்கள். டீன்ற பாயிண்ட்டுக்கு என்ன வரும், 100,700 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 100 x1க்கு பதிலாகவும் 700 x2க்கு பதிலாகவும் போடணும். ஸோ போட்டால் என்ன வரும், டிங்கிறது 100,700. ஸோ இதில் டி x1க்கு பதிலாக 100 போட்டோம்னா 4 டைம்ஸ் 100 400 ப்ளஸ் 3 டைம்ஸ் 700 2100. அப்போ நமக்கு 3 7s are 21 இல்லையா, 2500 ஆன்சராக வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஈன்ற பாயிண்ட் வந்து 0,700. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன, 2100. ஏன்னா x1க்கு 0, x2க்கு 700. ஸோ இது மட்டும் ஏன் ஒரு மாதிரி இருக்குது, இது எப்படி இல்லை 2500. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த கண்டுபிடிச்ச பாயிண்ட் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த பாயிண்டில் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ இது. ஓகே, ஸோ இப்போ தான் என்ன பண்ணணும்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணணும். அங்கே என்ன வார்த்தை இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட் நமக்கு எப்போ வருது, x1 x2 என்னவா இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் மைண்ட் செட்டில் பார்க்கணும். ஸோ என்ன நம்பர் ஆஃப் x1 x2 ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு இதில் இருக்கிறதுலே நமக்கு அதிகமான வேல்யூ வரும். நம்ம ஆக்சுவலாக இந்த 400 ப்ரொடியூஸ் பண்ணலாம், இது ப்ரொடியூஸ் பண்ணாமையும் போகலாம், ஆனால் நமக்கு 1600 தான் அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் நிறைய வர்றதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு பாயிண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி கிராஃபில் இங்கே எழுதியிருக்கோம். அண்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் இங்கே எழுதியிருக்கோம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும்னா நம்ம சொல்ல வேண்டிய சொல்யூஷன் இதில் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பாருங்கள். ஸோ 0, 1600, அதோட 2200 பெருசு, அதோட 2600 பெருசு, அதோட 2500 சின்னது. ஓகே, அப்போ இது ஓகே. அண்ட் அதை விட 2100 சின்னது. அப்போ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். சாரி அடிச்சிட்டேன், இது 2600 ஒழுங்காக எழுதிக்கலாம். 2600. இந்த வாட்டி கரெக்டாக பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. அப்போது என்ன வேல்யூ x1 x2க்கு எந்த வேல்யூ போட்டால் நமக்கு இந்த மேக்ஸிமம் வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 200 and 600. ஸோ அப்போ therefore the optimum solution is x1 is equal to x1க்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கோம் 200 and x2 is equal to 600. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். அப்போ நம்ம அந்த முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் கேஸில் அந்த சோடா கடைக்கார்ட்ட என்ன சொல்லலாம், நீங்கள்
ஃபஸ்ட்டு வேரியண்ட் 200 ரெண்டாவது வேரியண்ட் 600 பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 2600 வரும். ஸோ இந்த கவுண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ்க்கு இந்த கன்ஸ்டன்ட் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு வர்ற மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னதான் 2600 தான். அதுவும் எப்போ தான் வரும்னா இந்த கவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு எல்பிபியோட கிராஃபிக்கல் சொல்யூஷன். ஓகே, ஸோ அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரியல அப்படின்னா அந்த வீடியோ யூடியூப்பில் தான் இருக்கும், நீங்கள் பொறுமையாக மறுபடியும் கூட பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது நான் திரும்ப வேணால் சொல்கிறேன். நம்ம கிளாஸ் ரூமில் முடிஞ்ச ஒரு மெட்டீரியல் கூட போடுறேன். அண்ட் இது சம்மந்தமாக ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock டியூவோட இந்த செஷன் நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ கிளாஸ் ரூமில் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நான் ஒரு கூகுள் மீட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலைகளாக இருக்கனால நம்ம மீட் பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கூகுள் மீட்டில் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி டவுட் கிளியரிங் செஷன்லாம் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன். இந்த செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எல்லாமே கிரேட்டர் தான் இருக்க மாதிரி. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லது அந்த வீடியோ மறுபடியும் திரும்ப போட்டு பாஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நோட் புக்கில் எழுதி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் அதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். ஸோ மினிமம் ஆஃப் z is equal to 7y1 plus 8y2 subject to the constraints 3y1 plus y2 greater than or equal to 8 and again y1 plus 3y2 greater than or equal to 11 y1 comma y2 greater than or equal to 0. ஸோ இது வந்து மினிமைசேஷன் கேஸ். இதில் சிம்பிளாக ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஈக்குவல் டு போட்டுட்டு அதில் x1 x2 இருந்துச்சு, இல்லை y1 y2 இருக்குது. அதில் தான் பிரச்சனையா? ஜஸ்ட் இந்த வேரியபிள் தான் x1 x1 அதில் கிராஃபில் போட்டிருக்கோம், இல்லை y1 y2 போட்டிருக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள், அதை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். அண்ட் அதில் அந்த லைனுக்கு கிரேட்டர்னா இருக்கணும், இந்த லைனுக்கு கிரேட்டர்னா இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரீஜன், அந்த ரீஜனுக்குள்ள பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணால் அந்த பாயிண்ட் ஈஸியாக வந்துடும். ஓகே, அந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இன்றைக்கி இந்த செஷனை முடிச்சுப்போம். அண்டு நம்ம ஹோப்ஃபுல்லி திங்கக்கிழமை கூகுள் மீட்டில் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு தெரியல. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஹேவிங் எ கிரேட் டே. இன்றைக்கி இந்த நாள் இப்படி தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாள் இன்னும் ரொம்ப நல்லா தான் போக போகுது. அகைன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பாருங்கள், பிடிச்ச பாட்டு கேளுங்க, பிடிச்ச படங்களை பாருங்கள். அப்படியே இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணி பழகுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.